ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா குடுக்கு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பெங்களூரில் ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அதை பற்றின வீடியோ தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்த டேலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு 3 days ஆச்சு. கோல்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். டுகுக்கு இந்த ஸ்லைடர் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தது. பட் கோவில்பட்டியில் வாங்கி அது எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இங்கேயே வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஹிஸ்ட்ரியிலேயே இந்த தடவை தான் இந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு வின்டர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு இங்கே சொல்கிறாங்க. பட் ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:30 இருக்கும் மார்னிங். இன்னுமே பாருங்கள் அந்த வெம்பா எப்படி பொழிஞ்சிட்டே இருக்குன்ட்டு. அப்புறம் வீட்லேயே அம்மா தோசை மாவு கொடுத்து விட்டுருந்தாங்களா 1 வீக்குக்கு. ஸோ அது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே ட்ரெயினுக்கு வர்றப்போ தான் அதை அரைச்சாங்க. ஸோ அதுவுமே நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஹைதராபாத்லேருந்து அகர்வால் பேக்கர்ஸ் மூலிமா நம்ம பெங்களூருக்கு கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அதெல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது. ஒரு டேமேஜ் கூட இல்லை. இங்கே எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் டிவி அதுக்கப்புறம் வாட்டர் ப்யூரிஃபையர் மட்டும்தான் அவங்களுக்கு அன்றைக்கி பர்சன் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அது மட்டும் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள நியர்பையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஃபிட் பண்ணியாச்சு. கிளாஸ் ஐட்டம் கூட அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலை, பக்காவாக வந்துருந்துச்சு. ஹைதராபாத் டு பெங்களூர் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு தமிழ்நாடு, நம்ம சென்னை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த பேக்கிங் சார்ஜ் வெறும் 29,000 தான் வந்துச்சு. இதுவே நம்ம ஊருக்கெலாம் கொண்டு போனோன்னா நியர்லி 50,000 கிட்ட ஆகும். ஏன்னா அந்த ட்ராவலிங் சார்ஜு அதுக்கப்புறம் ட்ராவலிங் சார்ஜ் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் இருக்கிற இந்த ப்ராடக்டோட வெயிட்டு, இதை பொறுத்து தான் நமக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன தான் அங்கேயே இந்த சில வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே அந்த பேக்கிங்கில் போகிறப்போ அவங்க எத்தனை பேர் ஹேண்டில் பட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் எல்லாத்தையுமே டாப்லேருந்து ஃபுல்லுமே இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே அகெயின் ஒரு தடவை வாஷ் பண்ணேன். இதுக்கே 1 hour ஆயிடுச்சு. இது ஒரு பேட்ச் தான். இது ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை வாஷ் பண்ணி அன்றைக்கி டேவே ரொம்ப டயர்டாக தான் போச்சு. இங்கே கிளைமேட் அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க. அது ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் இருக்குது. கரெக்டாக இந்த வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே வெம்பா பொழிஞ்சிட்டே இருந்துச்சு. 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சொல்லுன்ட்டு வெயில் அடிக்குதுன்ட்டு. ஸோ காரிடாரில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதனால அங்கேயே காய வச்சாச்சு. அடுத்த பேட்ச் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே இது காஞ்சிடும். ஸோ அப்படி தான் மாற்றி மாற்றி அன்றைக்கி பகல் ஃபுல்லுமே இப்படி தான் போச்சு. அப்புறம் மதியம் குக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் கீழேயே ஷாப் இருக்குது சின்னதாக. ஸோ அங்கே மட்டும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் வீட்டில் இருந்து அம்மா கொஞ்சம் க்ரோசரிஸ் ஐட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்கல்ல பொங்கலுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். அது அப்போ தான் அது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாமே ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாமே ரீஸ்டோர் பண்ணணும்.
அப்புறம் குக்கிங்க்கு தேவையான 1 வீக்குக்கு தேவையான சில க்ராசரி ஐட்டமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இப்போதைக்கு இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலது மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ரெயினில் வரும்போது எப்படி மிக்ஸ் தனித்தனியாக தான் கொண்டு வந்தோம். பட் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இது இதிலே வச்சுக்கலான்ட்டு அதையுமே எடுத்து அதில் போட்டுட்ருக்கேன். இதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே அமேசானில் வாங்கினது தான். இங்கே வந்ததுக்கப்புறம் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் வீடியோலையுமே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு இந்த 5 பெட்டி டைப்பில் இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். பட் ரொம்ப சின்னது தான். ஹஸ்பண்ட் பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஹால் ஏரியாவை பிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா அம்மா வரதாக தான் சொன்னாங்க. பட் என்னோடய சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வருது. அதனால் அவள் படிக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டுக்குமே வச்சுட்டு ஹோல் வீடையுமே டிக்ளிட்டர் பண்ணி க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாச்சு. இந்த 1 வீக் ஃபுல்லுமே 3 பேருக்குமே ஃபீவரு கோல்டு மாறி மாறி வந்துருச்சு. ஸோ அதனால தான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஹாலில் க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்பான்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு டெம்பரவரியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஸோ தட் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே எல்லாமே ஒயிட் கிளாஸ் விண்டோவா. ஸோ ஈஸியாகவே அந்த தூசி மாதிரி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஒரு நாளைக்கு 3 தடவை வீடு பெருக்கி கூட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு காம்பேக்டான ஹோம் தான். ரொம்ப இன்டீரியர் இருக்காது, அதே சமயம் இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இருக்காது. இந்த வீடுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மினிமலாக தான் வச்சுருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நமக்குமே ஈஸி. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வீடு. எனக்கு அந்த ஜஜர்லாவில் இருக்கிற வீடை விட எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபுல்லுமே ஒயிட், அதுக்கப்புறம் வுட் பேஸில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ டெய்லியுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு அதுவுமே ஒரு என்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒயிட் கலராக எல்லாமே ஒயிட் தான். விண்டோலேருந்து அதில் இருக்கிற கம்பிகள்லேருந்து எல்லாமே ஒயிட்டு தான். பாத்ரூமில் கூட ஃபுல்லுமே எல்லாமே ஒயிட்டு தான். ஸோ அதனால் அப்படியே புதுசாகவே வச்சுருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சும்மா ஹாலை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் கொண்டு வந்த அந்த ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து எதுவுமே செட் பண்ணல. அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ காமிக்கிறேன். எங்கள் பூஜை ரூமுக்குன்னு தனியாக இல்லை. இது ஆக்சுவலி வடக்கு சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அப்படி வைக்கக்கூடாது, கிழக்கு பார்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பூஜை ரூம் டைப்பில் ஒரு ஸ்லாப் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதை ரிட்டன் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா அதை கிழக்கு சைடு பார்த்து ஃபிட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியாக இந்த சைடு பார்த்து இருக்குது. இது ஒரு சின்ன ட்ரே மாதிரி உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதில் தான் வச்சுருக்கோம். இந்த டுகுவோட ஸ்லைடர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் அந்த டிசைன் பேட்டர்னில் வருது. எங்களுக்கு இந்த கலர் பிடிச்சது. ஏன்னா இந்த கலரில் மட்டும்தான் அந்த பால் போட்டு விளையாடுற மாதிரி தனியாக ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால் மாதிரி சின்ன பால் அவங்களுமே கொடுத்துருக்காங்க. பால் நான் வீடு எடுக்கும்னு நினச்சேன், அவன் எங்கே போட்டான்னு தெரில. ஸோ அதனால் அது காமிக்க முடியல. நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. 24 மந்த்லேருந்து ஒரு 4 இயர்ஸ் பேபி வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்லைடர் மட்டும் போதும்னா அதுவுமே தனியாக அவைலபிளாக இருக்குது. பேஸ்கெட்டோடு வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது சேர்த்தே இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் ஹாலில் வச்சுருக்கேன். நான் ஃப்யூச்சரில் காமிக்கிறேன் டீட்டெயிலாக. சைட் பை சைடு அந்த அன்றைக்கி யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரெயினில் வரும்போதே கோல்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ரசம் வச்சு பொட்டேட்டோ வச்சிடலான்னு, ஏன்னா டுகுவுமே ரசம் தான் சாப்பிடுவான். அதை பண்ணுறதுக்குமே ஈஸிங்கிறதுனால இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன்.
ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் உட்டன் போர்டு இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதில் வச்சு கட் பண்ணுறதுக்கே மனசே வரல. இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டாக கூட யூஸ் பண்ணலாம். 2 in 1 தான். ஸோ நம்ம அதை மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம கட் பண்ணுறதுக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த கிச்சனுமே அந்த ஒயிட் பேஸில் வரும், கூடவே டார்க் பர்பிள் கலரில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பர்பிள் லாவெண்டர்னாலே பிடிக்கும்ல, அதனால இந்த கிச்சனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பெரிய இன்டீரியர் மாடுலர் டிசைன்லாம் கிச்சனில் இருக்குன்னா கிடையாது. பட் இந்த வீடுக்கு இது ஓகே. ரொம்பவும் ஏன்னா ஒரு காம்பேக்டான வீடில் ரொம்பவுமே டம்ப் பண்ணிவிட்டு எவ்வளோ டிசைன் பண்ணாலும் அது ரொம்ப டஞ்சனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக ஜஜர்லா வீடு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக இங்கே கபோர்டு இருக்கா, ஸோ அதுக்காக தான் இந்த வீடு நாங்கள் புக் பண்ணோம். 2 monthஸாகவே இங்கே வீடு பார்க்காத ஏரியாவே கிடையாது. அவ்வளோ வீடு பார்த்துருக்காங்க. பட் ஒன்றுன்னா பால்கனி இருக்குது, நம்ம துணி எல்லாமே துவைச்சி காய போடுற மாதிரி இருக்குது. கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிச்சன் பெருசாக இருந்தால் பால்கனி எதுவுமே இல்லை, பெட்ரூம் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு காட்டெல்லாம் போகணுன்னா பத்தாது. ஏன்னா ஃபுல்லுமே இங்கே பேச்சுலர்ஸ் தானே வந்துட்டு போகிறாங்க ஒர்க்கிங்காக. அதனால ரொம்பவே சின்ன சின்ன வீடாக தான் இருக்குது. எங்களோட இப்போ இருக்கிற இந்த வீடோட ப்ரைஸு ரொம்ப ஹை தான். இது இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டு ஹை. அங்கே ஜஜர்லாவில் இருந்த வீடு பார்த்திங்கன்னா வெறும் 5500 மட்டும்தான். அதுவுமே 3வது வருஷம் தான் 500 எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது வரைக்குமே 5000 தான். 5000க்கு அவ்வளோ பெரிய வீடுன்னா எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே வந்து அதை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்குங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் டுகு வச்சுட்டு கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் வீடு வேணும். அதுக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த ரேட்டுக்கு இந்த வீடு ஓகே. மற்றவங்க கிட்டலாம் கேட்கும்போது ரொம்பவே ஹையாக சொல்கிறாங்க. 1 BHKவே 25K சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரில. ஒன்லி இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கா, ஸோ அதை வச்சே இவ்வளோ வீட்டு வாடகை வந்து ரொம்ப ஹையாக தான் இங்கே வாங்குகிறாங்க. எங்களோட வீட்டு ரெண்ட்டுக்கு இந்த வீடு ஓகேவானா தான் ஓகே தான். பட் பால்கனி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. போயிட்டு அதை திரும்ப கூட முடியாது. பட் நம்ம துணி எல்லாமே காய போட்டுக்கலாம். பட் ரொம்ப சின்னதாக ஹாலு, அப்புறம் பெட்ரூமு, கிச்சன் இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவே இருக்கட்டும்ன்ட்டு, ஏன்னா டைமும் இல்லையா, அதனால் இதுவே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். வந்தோடனே அவ்வளோ ஒர்க் இருந்தது. சரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. பெங்களூர் பொறுத்தவரை வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வராங்களோ இல்லையோ, இந்த பிஜிஎன் மட்டும் ரொம்பவே வந்துடுது. வந்த அன்றைக்குமே ஒரு பிஜிஎன் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பழைய வீடியோலாம் பார்த்துருவீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். டுகு வந்து மார்னிங் ஈவினிங் சைட் சீங்காக கூப்பிட்டு போவோம். பட் இங்கே வந்து எங்கே கூப்பிட்டு போக ஒரு க்ரீனரி கூட இல்லை. ஹைதராபாத்தில் கூட வீட்டுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அதனால் அவன் சைக்கிள்லேயே ஒரு வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அந்த சைட்லாம் என்னென்ன கடைகள்லாம் இதாக இருக்கான்னு பார்த்துட்டு வரலான்ட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த கிளிப் தான் இது. வந்த அன்றைக்கி இவ்வளோ ஒர்க் பார்த்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொன்னால் நம்பவே இல்லை. எப்படி பாப்பா அவனை வச்சுட்டு பார்த்த அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ண, இது 1 வீக்குக்கு இழுத்தடிக்க முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மண்டே, நம்ம சாட்டர்டே அங்கேருந்து கிளம்புனோம். சண்டே மார்னிங் தான் வந்தோமா. ஸோ சண்டே ஃபுல்லுமே ஒர்க்காக இருந்துச்சு. அதுவும் சண்டே வீக்கெண்டா, இங்கே வீக்கெண்ட்னா சொல்லவே வேணாம். எல்லாருமே ஏதாவது பார்ட்டி அது இதுன்ட்டு வெளியில் வருவாங்க. ஸோ ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்தது. அதனால் இன்றைக்கே போய் எப்படியாச்சும் டிமார்ட்டில் போயிட்டு க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிடலாம். இல்லைனா டெய்லியுமே வீட்டில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையுமே முடிச்சிடலான்ட்டு கையோட டிமார்ட்டும் போயிட்டு தேவையான க்ரோசரிஸ் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பில்லிங் போடுறதுக்கு மட்டுமே அந்த செக்ஷனில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருந்திருப்போம். எல்லாருமே வீக்கெண்டில் தான் வாங்க வருவாங்க போல். சரி இனிமேல் வீக்கெண்டில் வந்து வாங்கக்கூடாதுன்ட்டு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கா. ஸோ அதனால் எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. நாங்களுமே 1 மந்த்க்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கினோம். எங்களுக்கு பில்லுமே அரௌண்ட் ஒரு 3500 கிட்ட வந்துச்சு. இத்தனைக்கும் அம்மா வீட்டில் கொடுத்து விட்டுருந்தாங்க. பட் அதெல்லாமே 1 வீக்குக்கு தான் பத்துமா. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி ஒன்று வாங்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு மொத்தமாகவே வாங்கி வச்சாச்சு. ஏன்னா இந்த குளிருக்கு அடிக்கடிலாம் வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னுமே கூட அந்த கோல்டு காஃப் சரியாகலை. இப்போ வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாய்ஸே உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அன்றைக்கி நைட்டு குக் பண்ணுறதுக்கு சுத்தமாக முடியல. காலையிலேருந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஒர்க் பண்ணிவிட்டு அது ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு பிக் பவுல்ன்ட்டு ஒரு ஷாப் இருக்குது. இது நிறைய பிராண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ ரைஸும் அப்புறம் அதோட கிரேவி சேர்ந்தே நமக்கு ஒரு பவுலில் கொடுப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பிக் பவுல். ஸோ அதுலேருந்து ஸ்மோக்கி சிக்கன் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து சில்லி சிக்கன் ரைஸ். சில்லி சிக்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற டேஸ்ட்டுக்கு இருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணோம். பட் வெறும் அந்த சில்லி சாஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் அதையுமே சாப்பிட்டுட்டு துக்குக்கு வந்து தோசை தான் பண்ணி கொடுத்தேன். அவனுமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சீக்கிரமே அந்த டயர்டில் தூங்கியாச்சு. ஓவராலாக பெங்களூரில் ஃபஸ்ட் டே இப்படி தான் ஹெக்டிக்காக போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.